ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம 12th சாப்டர் 1 மேத்தமேட்டிக்ஸில் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். அதில் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் பற்றி பார்த்துட்ருந்தோம். இப்போது ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு சாப்டர் 1 மேட்ரிசஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும், சாப்டர் 1 இருக்க ஃபார்முலாஸை நீங்கள் கவர் அப் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட டிட்டர்மினன்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ தான் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஃபர்தராக எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா adjoint of A whole inverse is equal to adjoint of A inverse, that is equal to 1 by determinant of A into A. அதாவது நீங்கள் அட்ஜாயிண்ட், இப்போ மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதும், வெறுமே அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதும் ஈக்குவல் தான். ஸோ சில பேர் ஐயோ நான் மறந்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த ஏ இன்வர்ஸ் ஆன்சரை திருப்பி அட்ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் ஹோல் இன்வர்ஸ்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. அதாவது உங்களுக்கு இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா அப்படின்னாலே அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. இதுவும் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1. அதாவது அட்ஜாயிண்ட் ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதோட பவர் ஆஃப் n மைனஸ் 1. இந்த என்னங்கிறது என்னது, மேட்ரிசஸோட ஆர்டர். 2x2 3x3 கொடுத்துருப்பாங்க. 2x2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா n2, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா n3. நெக்ஸ்ட்டு adjoint into adjoint A equal to determinant of A power n minus 2 into A. அதாவது adjoint A கண்டுபிடிச்சி திருப்பி அதை adjoint பண்ணோன்னா that is equal to determinant A கண்டுபிடிச்சதோட power of n minus 2 into Aன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபார்முலா பாருங்கள், adjoint into KA. இந்த K அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா, இது ஏதோ ஒரு ஸ்கேலார் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 1/3 ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஹோல் நம்பராகவும் இருக்கலாம். டிட்டர்மினன்ட் மேட்ரிசஸ் முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, மல்டிப்ளைல இருக்கும், அதுதான் K. ஸோ அப்போ அந்த adjoint of K into A equal to, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்பாங்க. இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ adjoint of KA equal to K power n minus 1 into adjoint of A. adjoint A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி அந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஸ்டினில் நம்பர், அந்த ஸ்கேலார் நம்பர் பவர் n minus 1 கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மேட்ரிக்ஸஸ் சம்திங் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இங்கே சப்போஸ் 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சணும், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இந்த 2/3 இருக்குது பார்த்தீங்களா, அது ஆன்சரில் நீங்கள் எழுதுகிறப்போ இதுதான் K. ஸோ K ஈக்குவல் டு 2/3 ஹோல் பவர். சப்போஸ் இது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா n மைனஸ் 1, தட் இஸ் 2 மைனஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படியே வந்துடும். இதே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும், 2/3 3 மைனஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ அப்போ 4/9ன்னு நீங்கள் போடணும் ஆன்சரில். ஸோ நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணுறீங்க. சில பேர் இதை விட்டுறாங்க, அவசரத்தில் விட்டுட்டு வெறும் adjoint A மட்டும் கண்டுபிடிச்சி போட்டுறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு adjoint of adjoint A whole determinant equal to determinant A power n minus 1 whole square. நெக்ஸ்ட்டு adjoint A transpose equal to adjoint A transpose. அதாவது adjoint A whole transpose, இதை whole transpose படிங்க, equal to adjoint of A transpose. whole transpose பண்ணுறதும் தனியாக transpose பண்ணி adjoint கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு A inverse whole determinant equal to determinant A inverse. அதே மாதிரி தான் இதுவும் A transpose கண்டுபிடிச்சி inverse கண்டுபிடிக்கிறதும்
ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். ஏ பவர் கே இன்ட்டு ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஹோல் பவர் கே. ஸோ இங்கே கேங்கிறது வந்து ஏதோ ஒரு இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது மேட்ரிசஸ் ஹோல் ஸ்கொயரோ க்யூபோ இல்லை ஃப்ராக்ஷனோ எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுதான் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ப்ராப்ளம்ஸில் எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் தென் லாம்டா ஏ ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by லாம்டா ஏ இன்வர்ஸ். லாம்டான்றது ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது ஒரு வேல்யூ தான். Next A at A equal to adjoint of A into A, that is equal to determinant of A I. இது முன்னாடியே நம்ம பார்த்ததே தான். Next A B whole inverse equal to B inverse into A inverse. அதாவது ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு மேட்ரிசஸோட மல்டிப்ளை பண்ணி அதோட ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் டு பி இன்வர்ஸ், பி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மல்டிப்ளை ஈக்குவல். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் adjoint A determinant into adj. இது அவ்வளோவா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, இருந்தாலும் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A இன்ட்டு adj இன்ட்டு adjoint A. இது நான் முன்னாடியே கொடுத்த ஃபார்முலா தான், ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. ஐங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 18 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் செய்வோம். ஸோ அந்த 18 ஃபார்முலாஸை நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மறக்காது. ஓகே, தேங்க்யூ.